கிறிஸ்தியேசுவுக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்டதான் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, சகோதர சகோதரிகளே, நாம தொடர்ச்சியாக பார்த்து கொண்டிருக்கிறதான தானியேல் புத்தகத்தினுடைய 8வது சாப்டர் நம்ம என்ன பண்ண போறோம்னா, இன்னைக்கு நம்ம போக போறோம். சகோதரர் சொன்ன வண்ணமாக இன்னைக்கு நாம இந்த ஒரு தரிசனத்தை என்ன பண்ண போறோம்னா பார்க்க போறோம். பட் இதை இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறதெல்லாம் பார்க்க போறத, இந்த தரிசனத்துக்கு முன்னாடி என்னென்ன சம்பவங்கள் நடந்தது அப்படின்ற விஷயத்தையும், 8ஆம் அதிகாரம் எதை குறித்து நமக்கு பேசுது அப்படின்ற விஷயத்தையும் இன்னைக்கு பார்த்துட்டு, பர்டிகுலரா இந்த தரிசனத்தை நம்ம என்ன பண்ண போறோம்னா அடுத்த கிளாஸ்ல என்ன பண்ண போறோம்னா பார்க்க போறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இது நமக்கு நன்றாக தெரியும் இல்லைங்களா? ஸோ இப்போ தானியேல் புத்தகம் எப்படி எழுதப்பட்டிருக்குது அப்படின்னு பார்க்கும்போது 1 to 6 அதிகாரங்கள் ஹிஸ்டரி பேஸ் பண்ணி, வரலாறு பேஸ் பண்ணி, குறிப்பா இஸ்ரேல் ஜனங்களுடைய வரலாறு பேஸ் பண்ணி என்ன பண்ணப்பட்டிருக்குன்னா எழுதப்பட்டிருக்குது. அடுத்து 7 to 12 அதிகாரங்கள் எதை பேஸ் பண்ணி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது அங்க புறஜாதியாரின் தீர்க்க தரிசனத்தை பேஸ் பண்ணி என்ன பண்ணப்பட்டிருக்குன்னா எழுதப்பட்டிருக்கு. ஸோ இப்போ நம்ம அதிகமா நம்ம ஹிஸ்டரியில படிக்கும் போது 1ஆம் அதிகாரத்துல இருந்து 6ஆம் அதிகாரத்துல வரைக்கும் எதை நம்ம அதிகமா ஃபோக்கஸ் பண்ணி பார்த்திருப்போம் அப்படின்னு பாத்தீங்கன்னா புறஜாதியாரின் காலம். ஸோ இதை குறித்து தான் நம்ம என்ன பண்ணியிருந்தோம்னா அதிகமா பார்த்திருந்தோம். ஈவன் 7ஆம் அதிகாரமும் கூட எதை அதிகமா சொல்லியிருக்கோம்னா இந்த ஒரு விஷயங்களை சொல்லியிருக்கோம். ஸோ இந்த சிங்கமா இருக்கட்டும், கரடியா இருக்கட்டும், அடுத்து சிவிங்கியா இருக்கட்டும், அதாவது சிறுத்தையா இருக்கட்டும், அடுத்து பார்க்கும்போது கெடிதும் பயங்கரமான மிருகம். ஸோ இது எல்லாமே எதை குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலக சாம்ராஜ்யங்கள் எப்படியெல்லாம் இஸ்ரேல் ஜனங்களை புறஜாதியார், அதாவது இவங்க எல்லாருமே யாருன்னு பார்த்தீங்கன்னா புறஜாதி ராஜ்யங்கள், எப்படி இஸ்ரேல் ஜனங்களை கண்ட்ரோல் பண்ணாங்க அப்படின்ற விஷயத்தை தான் நம்ம என்ன பண்ணிருப்போம்னா பார்த்திருப்போம். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா புறஜாதியாரின் காலம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சாப்டர் 8, அதாவது 8ஆம் அதிகாரத்துக்குள்ள நம்ம என்ன பண்ண போறோம்னா போக போறோம். ஸோ இந்த 8ஆம் அதிகாரத்துல என்ன பார்க்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தானியேல் ஒரு தரிசனத்தை பார்க்கிறார். ஸோ இப்போ அநேக தரிசனங்கள் நம்ம என்ன பண்ணிருப்போம்னா தானியேல் புத்தகத்துல பார்த்திருப்போம். உங்களுக்கு ஏதாச்சும் தரிசனங்கள் ஞாபகம் இருக்குங்களா? என்னென்ன தரிசனங்கள் இது வரைக்கும் நம்ம தானியேல் 7 வரைக்கும் என்னென்ன தரிசனங்கள் பார்த்திருப்போம்? ஓகே. சிலை. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் 2ஆம் அதிகாரத்துல நேபுகாத் நேச்சார் கண்ட ஒரு தரிசனம் என்ன பண்ணிருப்போம்னா பார்த்திருப்போம். அந்த தலை வந்து பசும் பொண்ணா இருக்கும், அடுத்து மார்பும் புயங்கள், அடுத்து வயிறும் தொடையும், அப்புறம் கால் பகுதி அந்த இரும்பும் களிமண்ணுமான அந்த சிலை இருக்கும். ஸோ இப்போ ஒரு கைகளால் பெயர்க்கப்படாத கல் வந்து என்ன பண்ணனா அடிக்கக்கூடிய அந்த ஒரு தரிசனத்தை யார் பார்த்தாங்க? நேபுகாத் நேச்சார் என்ன பண்ணாருன்னா பார்த்தாரு. ஸோ இப்போ இந்த ஒரு இது எதை அடையாளப்படுத்துது அப்படின்னு பார்க்கும்போது அந்த புறஜாதியாரின் காலங்கள் எப்படியெல்லாம் இஸ்ரேல் ஜனங்கள் இந்த ராஜாக்கள் கீழே இருந்தாங்க. ஸோ இப்போ எது வரைக்கும் இருந்தாங்கன்னு பார்க்கும்போது 1917 வரைக்கும் இருந்தாங்க அப்படின்ற விஷயத்த நம்ம என்ன பண்ணியிருந்தோம்னா பார்த்தோம். எருசலேம் புறஜாதியாரால் மிதிக்கப்படும் அப்படின்ற விஷயத்த இந்த 2ஆம் அதிகாரத்துல என்ன பண்ணோம்னா அந்த சிலையோடு என்ன பண்ணோம்னா ஒப்பிட்டு பார்த்தோம். அதே மாதிரி இன்னொரு விஷயம் பார்த்தோம், அந்த விருட்சம். கரெக்ட், சூப்பர் பிரதர். ஸோ அந்த விருட்சம் யாரை அடையாளப்படுத்துது அப்படின்னு பார்க்கும்போது நேபுகாத் நேச்சாருக்கு நடந்த விஷயங்கள் யாருக்கும் அங்க நடந்தது அப்படின்னா இஸ்ரேல் ஜனங்களுக்கும் அதே சம்பவங்கள் என்ன பண்ணப்பட்டதுன்னா நடந்தது. ஸோ இப்போ அந்த காலப்பகுதியும் நம்ம என்ன பண்ணோம்னா அதுதான் அந்த புறஜாதியாரின் காலப்பகுதி. ஸோ இப்போ அந்த விருட்சம் அங்க யாரை அடையாளப்படுத்துது அப்படின்னா இஸ்ரேல் ஜனங்களை என்ன பண்ணுதுன்னா அங்க அடையாளப்படுத்துது. அதையும் நம்ம என்ன பண்ணோம்னா 4ஆம் அதிகாரத்துல பார்த்தோம். அதுவும் ஒரு தரிசனம். அடுத்து பாத்தீங்கன்னா 5ஆம் அதிகாரத்துல என்ன நடக்கும் தெரியுங்களா? 5ஆம் அதிகாரத்துல இந்த ஒரு சம்பவம் நடக்கும். ஸோ அப்ப அங்க பெல்ஷாத்சார் என்ன பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய விருந்து பண்ணியிருப்பாரு. ஸோ அந்த விருந்து பண்ணும்போது திடீர்னு என்ன ஆயிடும்னு பாத்தீங்கன்னா எல்லாம் இருட்டாயிடும். அப்போ ஒரு கை வந்து என்ன பண்ணும்னா ஒரு விஷயத்த எழுதும், மெனே மெனே தெக்கேல் உப்பார்சின். ஸோ இதுவும் எதை தான் அடையாளப்படுத்துது அப்படின்னு பாத்தீங்கன்னா இதை நம்ம ஒரு கால்குலேஷன் போட்டு பார்த்தோம் இல்லைங்களா, ஞாபகம் இருக்குங்களா? ஸோ அந்த மெனேனா என்ன அப்படின்றதெல்லாம் பார்க்கும்போது இது எதை அங்க அடையாளப்படுத்துதுன்னா அந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு அந்த புறஜாதியார்கிட்ட அவங்க அடிமைப்பட்டிருந்தாங்க இல்லைங்களா, அந்த மொத்த காலப்பகுதியுமே அந்த மெனே தெக்கேல் உப்பார்சினோட கால்குலேஷன்ல நம்ம செக் பண்ணோம்னா கரெக்டா வரும். ஸோ அது 2520 வருஷங்கள் அந்த புறஜாதியாரின் காலங்கள் அப்படின்ற விஷயத்த நம்ம என்ன பண்ணிருந்தோம்னா பார்த்திருந்தோம். ஸோ அந்த மெனே தெக்கேலுக்கும் நம்ம விளக்கம்லாம் பார்த்தோம், நல்லா ஞாபகம் இருக்கும் உங்களுக்கு. ஸோ இப்போ மெனேனா என்னது,
100 கேரா 1000 கேரா. அதே மாதிரி 2 மெனேனும் போது அது 2000 இருக்கும். தெக்கேல் அப்படின்னா அது என்ன கால்குலேஷன், என்ன ஒரு மதிப்பை கொடுக்குதுன்னு பாத்தீங்கன்னா 20. உப்பார்சின் அப்படின்னா 500 ஒரு மதிப்பை கொடுக்குது. மொத்தமா நம்ம கூட்டு பார்த்தோம்னா 2520 வருஷத்தை அது என்ன பண்ணுதுன்னா அங்க அடையாளப்படுத்துது. சோ அதுதான் என்ன அப்படின்னா புறஜாதியாரின் காலங்கள். கிமு 606 இருந்து 1914 வரைக்கும் இஸ்ரேல் ஜனங்கள் என்ன பண்ணப்பட்டிருந்தாங்கன்னா புறஜாதியாரால் மிதிக்கப்பட்டிருந்தாங்க. சோ இப்ப அந்த வருஷம் தான் 2520 வருஷம் அப்படின்ற விஷயத்த நம்ம பார்த்தோம். 6ஆம் அதிகாரத்துல என்ன பார்த்தோம் ஞாபகம் இருக்குங்களா? சிங்ககேபியினுடைய அனுபவம். சோ அந்த சிங்ககேபியின் அனுபவம் டைரக்டா யாருக்கு பொருந்துச்சு அப்படின்னா சபை வாய்ப்புல இருக்கக்கூடிய நமக்கும் சிங்ககேபியினுடைய அனுபவம் இருக்கும் அப்படின்ற விஷயத்த என்ன பண்ணோம்னா பார்த்தோம். அடுத்து 7ஆம் அதிகாரம் பார்த்தோம் இல்லைங்களா? சோ இப்ப 7ஆம் அதிகாரத்துல பார்க்கும்போது தேவனுடைய ராஜ்யம் எப்படி ஸ்டார்ட் ஆகும் அப்படின்ற விஷயத்தெல்லாம் பார்க்கும்போது மறுபடியும் தானியலுக்கு என்ன ஒரு விளக்கம், என்ன ஒரு விஷயம் தோணிட்டே இருக்குது அப்படின்னா இந்த ஒரு கெடிதும் பயங்கரமான மிருகத்தை குறித்ததான ஒரு ஆர்வம் யாருக்கு இருந்ததுன்னா தானியலுக்கு அதிகமா இருந்தது. ஏன்னா மற்ற எல்லா மிருகத்தை காட்டிலும் இது எப்படி இருந்ததுன்னா வேற்றுருவமா இருந்தது. அதற்கு 10 கொம்புகள் இருந்தது. அந்த 10 கொம்புல இருந்து ஒரு சின்ன கொம்பு என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா எழும்பி வருது. அந்த சின்ன கொம்பு என்ன பண்ணுச்சுன்னா பெருமையானவைகளை பேசுச்சு. இதுல அவருக்கு என்ன இருந்ததுன்னா ரொம்ப ஆர்வமா இருந்ததுனால இதை குறித்து என்ன பண்ணிருப்பாருன்னா 7ஆம் அதிகாரத்துல பர்டிகுலரா இந்த சின்ன கொம்பை குறித்து, அதாவது போப்பு மார்க்கம் அந்த வேசியை குறித்து என்ன பண்ணிருப்பாருன்னா அங்க அவரு விஷன் பார்த்திருப்பார். சோ இப்ப நம்ம பார்க்க போற 8ஆம் அதிகாரம் எதை குறித்து பேச போகுதுன்னா இஸ்ரேல் ஜனங்களை குறித்து இல்ல. சோ இப்ப மாறாக எதை குறித்து இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா இந்த 8ஆம் அதிகாரம் மொத்தமா சுவிசேஷ யுகத்தை குறித்து என்ன பண்ணுதுன்னா இந்த விஷயங்கள் பேசுது. சுவிசேஷ யுகம்னு பார்க்கும்போது சுவிசேஷ யுகத்துல என்னென்ன சம்பவங்கள் நடந்துச்சு, அதுல யாரெல்லாம் ரொம்ப டாமினன்ட்ல இருந்தாங்க அப்படின்ற விஷயங்கள் என்ன பண்ணுதான் 8ஆம் அதிகாரம் இந்த ஒரு பார்க்க போற அந்த ஒரு தரிசனத்துல நம்ம பார்க்க போறோம். குறிப்பா சுவிசேஷ யுகத்துல என்ன இருந்தது தெரியுங்களா? 2 விஷயம் இருந்தது. கள்ள சபையும் சுவிசேஷ யுகத்துல இருந்தது. உண்மை சபையும் என்ன பண்ணுச்சுன்னு பாத்தீங்கன்னா சுவிசேஷ யுகத்துல இருந்துச்சு. அதாவது கோதுமையும் சுவிசேஷ யுகத்துல இருக்குது. அதே மாதிரி கலை வகுப்பாரும் எங்க இருந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா இதே சுவிசேஷ யுகத்துலதான் இருந்தாங்க. சோ இப்ப இந்த 2 விஷயங்களும் எப்படி இருந்தது அப்படின்ற விஷயத்தான் என்ன பண்றோம்னா இந்த 8ஆம் அதிகாரத்துல பார்க்க போறோம். சோ இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் வசனம் வாசிக்கலாம். தானியேல் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். தானியேல் 8வது அதிகாரம் 1ஆம் வசனம். தானியேலாகிய எனக்கு முதலில் காண்பிக்கப்பட்ட தரிசனத்துக்கு பின்பு ராஜாவாகிய பெல்சாத்சார் ராஜ்யம் பாரம் பண்ணின 3ஆம் வருஷத்திலே வேறொரு தரிசனம் எனக்கு காண்பிக்கப்பட்டது. இங்க என்ன சொல்றாருன்னா தானியேல் 8ஆம் அதிகாரத்துல சொல்றாரு, தானியேலாகிய எனக்கு முதலில் காண்பிக்கப்பட்ட தரிசனத்துக்கு பின்பு. அப்ப தானியேலுக்கு முதல்ல ஒரு விஷயம் காட்டப்பட்டது. அது என்ன விஷயம்? தானியேல் நல்லா நீங்க யோசிச்சு சொல்லுங்க. தானியேல் ஃபர்ஸ்ட் என்ன தரிசனத்தை பார்த்தாரு? இப்ப பார்க்க போறது 2வது தரிசனம். ஃபர்ஸ்ட் தரிசனம் என்ன பார்த்தாரு? ரொம்ப சிம்பிள். இப்ப நம்ம பார்த்ததுதான். இப்ப இந்த 7ஆம் அதிகாரம் பார்த்த இல்லைங்களா? அந்த 7ஆம் அதிகாரம் தான் தானியேல் ஃபர்ஸ்ட் அந்த 4 மிருகங்களை பாக்குறாருல, சமுத்திரத்திலிருந்து எழும்பி வரக்கூடிய அந்த 4 மிருகங்கள் தான் தானியேல் பார்த்த ஃபர்ஸ்ட் விஷன். அதுக்கு முன்னாடி சிலையெல்லாம் யாரு பார்த்ததுன்னா நேபுகாத் நேச்சார் பார்த்தாரு. அந்த மரம் யாரு பார்த்தானா நேபுகாத் நேச்சார் பார்த்தாரு. பட் தானியேல் பார்த்த ஃபர்ஸ்ட் விஷன் எதுன்னு பாத்தீங்கன்னா இந்த 4 மிருகங்கள் குறித்ததான அந்த ஒரு தரிசனம். சோ அது முடிந்த பிற்பாடு இன்னொரு தரிசனம் பாக்குறாரு கொஞ்ச நாட் கழிச்சு. அது எப்போன்னு பாத்தீங்கன்னா இங்க சொல்றாரு பாருங்க, பெல்ஷாத்சார் ராஜ்யபாரம் பண்ணின 3ஆம் வருஷத்திலே வேறொரு தரிசனம். அப்போ இது 2வது தரிசனம் என்ன பண்ணப்படுதுன்னா தானியேலுக்கு அங்க காட்டப்படுது. சோ இந்த தரிசனம்ல என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா வாசிக்கலாம். தானியேல் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். தானியேல் 8வது அதிகாரம் 2ஆம் வசனம். தரிசனத்திலே நான் கண்டது என்னவென்றால், நான் பார்க்கையில் 7ஆம் தேசத்தில் உள்ள சூசான் அரண்மனையில் இருந்தேன். அங்கே நான் ஊலாய் என்னும் ஆற்றங்கரையில் இருந்ததாக தரிசனத்திலே கண்டேன். அன்புக்குரிய சகோதர சகோதரி, இந்த ஒரு தரிசனம் நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். நல்லா நீங்க ஈஸியா புரிஞ்சுக்கணும்னா நீங்க பாடத்தை நல்லா உற்று கவனிச்சீங்கன்னா நீங்க புரிஞ்சுக்க முடியும். சோ இப்ப இந்த 2ஆம் தரிசனத்தை என்ன பண்றாருன்னா தானியேல் பாக்குறாரு. தரிசனத்திலே நான் கண்டது என்னவென்றால், ஃபர்ஸ்ட் அவர் பாக்குறாரு. என்ன பாக்குறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா 7ஆம் தேசம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தேசத்தை பாக்குறாரு. 7ஆம் தேசத்துக்குள்ள இருக்கிற சூசான் அரண்மனையில என்ன பண்றாருன்னா தானியேல் இருக்கிறாரு. அங்க என்ன பாக்குறாருன்னு பாத்தீங்கன்னா அங்கே நான் ஊலாய் எனும் ஆற்றங்கரையிலே இருந்ததாக தரிசனத்திலே கண்டேன்.
அப்பனா தானியேல் ஒரு விஷன் பாக்குறாரு, ஒரு தரிசனம் பாக்குறாரு. அந்த விஷன்ல யாரே உள்ள இருக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா தானியேலே உள்ள இருக்கிறாரு. அப்ப எங்கெங்கெல்லாம் இருக்கிறாருன்னா ஏலாம்னு ஒரு தேசத்துக்குள்ள சூசான்னு ஒரு அரண்மனை இருக்குது, அங்க இருக்கிறாரு. பிளஸ் வேற எங்க இருக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா அதே இடத்துல ஊலாய்ன்னு சொல்லக்கூடிய ஒரு ஆற்றங்கரையிலும் என்ன பண்றாருன்னா தானியேல் இருக்கிறார். அப்பனா என்ன ஒரு விஷயம்னா ஏலாம்ன்றது ஒரு தேசம், அந்த தேசத்துக்குள்ளதான் என்ன இருக்குங்க, சூசான் அரண்மனை இருக்கு. அந்த அரண்மனை பக்கத்திலேயே தான் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஊலாய்ன்னு ஒரு ஆற்றங்கரை. அந்த தரிசனத்துக்குள்ள யாரே இருக்கிறாருன்னா தானியேலே இருக்கிறாரு. ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு ஒரு கனவு வரும், நம்ம என்ன பண்ணுவோம், இங்கதான் இருப்போம், இந்தியால தான் இருப்போம், ஆனா நம்ம கனவுல என்ன பார்ப்போம், அமெரிக்கால போன மாதிரி ஒரு தரிசனம், ஒரு கனவு பார்ப்போம் இல்லைங்களா. நம்ம எங்க இருக்கிற மாதிரி ஒரு பார்ப்போம், அமெரிக்கால இருக்கக்கூடிய வாஷிங்டன்ல நம்ம இருக்கிற மாதிரி ஒரு கனவு வருதுங்களா. அதே மாதிரி இங்க என்ன பண்றாருன்னா தானியேல் ஒரு விஷன் பாக்குறாரு. எங்க பாக்குறாரு, ஏலாம் இருக்கிறாரு. இந்த பேர்லாம் ரொம்ப முக்கியம், நோட் பண்ணிக்கங்க. ஏலாம் தேசத்துல இருக்கக்கூடிய சூசான் அரண்மனையில இருக்கிறாரு. அங்க என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஊலாய்ன்னு சொல்லக்கூடிய ஒரு ஆற்றங்கரை இருக்குது. சோ இப்போ சொல்லுங்க அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த பெயர்கள் ஒரு இடம்லாம் வந்து ஒரு இடத்தை குறிக்கிறது நமக்கு சத்தியத்துல என்ன ஒரு விஷயத்த சொல்லும். அதாவது இந்த இடம்லாம் ஆவிக்குரிய விஷயத்துல நமக்கு எதை அடையாளப்படுத்தும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு நிலைமை. சோ இப்போ ஒரு இடம் இருக்குன்னா அந்த இடம் எதை நமக்கு ஆவிக்குரிய விஷயத்துல குறிக்கணும்னா அவங்க இருக்கக்கூடிய நிலைமை என்ன பண்ணுதுன்னா இங்க இது அடையாளப்படுத்துது. சோ அப்ப ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது ஏலாம் அப்படின்னா என்ன நிலைமை அப்படின்னு நம்ம என்ன பண்ணணும்னா பார்க்கணும். அடுத்து சூசான் அரண்மனை அது என்ன நிலைமையை குறிக்குது அப்படின்றத பார்க்கணும். அடுத்து பாத்தீங்கன்னா ஊலாய் என்ற ஆற்றங்கரை அது எதை அடையாளப்படுத்தும் அப்படின்றது என்ன பண்ணணும்னா பார்க்கணும். சோ இப்ப சொல்லுங்க, இந்த ஏலாம் எங்க இருக்கு, எங்க இருக்கு, நீங்க சொன்னாதான் தெரியும் அப்படின்னு நீங்க கேக்குறது எனக்கு புரியுது. சோ இப்ப ஏலாம் அப்படின்றது எங்க இருக்கு அப்படின்னா சோ மேப்ல பார்த்து கண்டுபிடிக்க முடியுதுங்களா, இது எந்த தேசத்தோடதா இருக்கும், பாபிலோனுக்கு பக்கத்துல இருக்குது, கரெக்ட். பெர்ஷியா, ரொம்ப சரி. பெர்ஷியாவை சேர்ந்த ஒரு தேசம் தான் எதுன்னு பாத்தீங்கன்னா இந்த ஒரு ஏலாம். சோ அந்த ரெட் கலர்ல அங்க ஹைலைட் ஆயிருக்கு இல்லைங்களா, அதுதான் வந்து அந்த ஏலாம் தேசம். அதுக்குள்ளதான் சூசா அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, அதுதான் அந்த சூசான் அரண்மனை இருக்கக்கூடிய அந்த ஒரு இடம். இப்ப இங்க என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா பெர்ஷியாக்குள்ளதான் ஏலாம் இருக்குது, ஆனா அது பாபிலோனுக்குள்ளவும் இருக்குது. புரியுதுங்களா, பெர்ஷியாவுடைய தேசம் தான் ஏலாம், ஆனா அது பாபிலோனுக்குள்ளேயும் இருக்குது அப்படின்னு நம்ம எப்படி சொல்றோம் அப்படின்னா பெர்ஷியா தேசம் முன்னாடி யாருடைய கண்ட்ரோல்ல இருந்தது, ஏன்னா உலகத்துடைய முதல் சாம்ராஜ்யம் யாருங்க, பாபிலோன். பாபிலோன் சாம்ராஜ்யம் அப்ப என்ன பண்ணிருந்ததுன்னா எல்லா இடத்தையும் கண்ட்ரோல் பண்ணிருந்ததுங்களா. அப்போ அவங்க கண்ட்ரோல் பண்ண இடமும் எதுன்னு பாத்தீங்கன்னா இந்த ஏலாம் தேசமும் என்ன பண்ணப்பட்டிருதுன்னா கண்ட்ரோல் பண்ணி வச்சிருந்தாங்க. சோ இப்ப இந்த ஒரு ஏலாம்ன்ற இடத்துலதான் இஸ்ரேல் ஜனங்கள் அடிமையா கூட்டு போனார் இல்லைங்களா பாபிலோன் ராஜா. அவர் எங்க கூட்டு போய் அவங்கள வச்சார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஏலாம், அதாவது பெர்ஷியால இருக்கக்கூடிய ஏலாம்ன்ற ஒரு இடத்துலதான் இஸ்ரேல் ஜனங்கள் யூதர்களை அடிமைகளா என்ன பண்ணாருன்னா போய் அங்க அவங்கள குடி அமர்த்தினார். இந்த ஏலாம்ல தான் என்ன பண்ணாங்கன்னா அடிமைகளா யார் இருக்கிறாங்க, யூதர்கள் ஏலாம்ல தான் இருக்கிறாங்க. சோ இப்போ நீங்க ஆவிக்குரிய விஷயத்துல யோசிச்சு பாருங்க, அப்பனா இந்த ஏலாம் எதை அடையாளப்படுத்தும். சோ இப்ப இந்த ஏலாம் பாபிலோனுக்குள்ள இருக்குது, அநேகர் அங்க என்னவா இருக்கிறாங்கன்னா அடிமைகளா இருக்கிறாங்க. புரியுதுங்களா, புரிஞ்சுக்க முடியுதுங்களா, பாபிலோனுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு இடம் தான் ஏலாம், அங்க யூதர்கள் அடிமைகளா இருக்கிறாங்க அப்படின்னா இது ஆவிக்குரிய விஷயத்துல இது எதை அடையாளப்படுத்துது அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டு குரூப்பும் என்ன பண்றாங்கன்னா இந்த இடத்துல இருக்கிறாங்க. சோ போப் மார்க்கத்தோட கண்ட்ரோல்ல யார் இருக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா உலக கிறிஸ்தவர்களும் இருக்கிறாங்க அந்த டைம்ல, உண்மை கிறிஸ்தவர்களும். ஏன்னா அநேகர் நம்மளும் ஒரு காலத்துல எங்கதான் இருந்தோங்க, பாபிலோன்ல தான் சிறைப்பட்டு இருந்தோம். எப்படி அங்க யூதர்கள் ஏலாம்ன்ற இடத்துல சிறைப்பட்டு இருந்தாங்களோ நாமளும் என்னவாதான் இருந்தோம்னு பாத்தீங்கன்னா அந்த ஒரு இடத்துல சிறைப்பட்டு தான் இருந்தோம். சோ இப்ப இந்த ஏலாம்ன்றது என்ன அப்படின்னு பார்க்கும்போது எப்படி யூதர்கள் பாபிலோன்ல ஏலாம்ன்ற இடத்துல சிறைப்பட்டு இருந்தாங்களோ நாமளும் ஒரு காலகட்டம் வரைக்கும் ஏலாம்ல சிறைப்பட்டு இருந்தோம். சோ அப்படின்னா இந்த ஏலாம் எதை அடையாளப்படுத்துது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த கிறிஸ்தவத்தையும் என்ன பண்ணுதுன்னா அடையாளப்படுத்துது. அதுல பாபிலோனியர்கள் இருப்பாங்க, அதாவது பாபிலோன் கிறிஸ்தவம் இருக்கும், அதுக்குள்ள யாரும் இருக்கிறாங்க, உண்மை கிறிஸ்தவர்கள், உண்மை சபையும் என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா அந்த இடத்துல இருக்குது. சோ அப்போ பொதுவாவே கிறிஸ்தவ மண்டலத்தை என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா இந்த ஏலாம்ன்ற ஒரு நிலைமை அடையாளப்படுத்துது. ஏன்னா அது பாபிலோனுக்குள்ள அடிமையா இருக்கக்கூடிய ஒரு நிலைமையை குறிக்கிறதுனால ஏலாம்
கிறிஸ்தவர்கள் அப்படின்ற விஷயத்த நீங்க என்ன பண்ணீங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ இந்த 7ஆம்ல தான் என்ன இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா எல்லாரும் சிறைப்பட்டு இருக்கிறாங்க. சோ இப்போ உலக கிறிஸ்தவர்களுக்கு தேவன் ஏதாச்சும் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்திருக்கிறாரா? இந்த பாபிலோன் திருச்சபைகளுக்கு, பெயர் சபைகளுக்கு தேவன் ஒரு ஜட்ஜ்மெண்ட் வச்சிருக்காரா? அது என்ன ஆக போகுது, இன்னும் கொஞ்ச நாள்ல அழிய போகுது அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா? இத ஆல்ரெடி 7ஆமோட கனெக்ட் பண்ணி என்ன பண்ணியிருக்காருன்னா ஒரு தீர்க்கதரிசி எழுதியிருக்கிறார். சோ பாருங்க, வாசிக்கலாம். எரேமியா 49ஆம் அதிகாரம் 34, 35. எரேமியா 49வது அதிகாரம் வசனங்கள் 34 மற்றும் 35. யூதா ராஜாவாகிய சிதேக்கியாவினுடைய ராஜ்யபாரத்தின் துவக்கத்திலே ஏலாமுக்கு விரோதமாக எரேமியா என்னும் தீர்க்கதரிசிக்கு உண்டான கர்த்தருடைய வசனம். சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் ஏலாமின் வில் என்னும் அவர்களுடைய பிரதான வல்லமையை முறித்து போட்டு. சோ இன்னைக்கு பாருங்க, இந்த கிறிஸ்தவ மண்டலம், இந்த கிறிஸ்டியானிட்டி தான் என்ன பண்ணிட்டு இருக்குன்னா, இந்த உலகத்தோட அழிவுக்கே ஒரு முக்கிய காரணமா இன்னும் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இந்த பாபிலோன் சபையும் பெயர் சபைகளும் என்னவா இருக்குன்னா, இந்த உலகத்தோட அழிவுக்கு ஒரு ஆதாரமா இருக்கு. இதை பேஸ் பண்ணி தான் இந்த உலகத்தோட அழிவு என்ன ஆக போகுதுன்னா ஸ்டார்ட் ஆக போகுது. அதுதான் முன்னாடியே சொல்லிட்டாரு. ஏலாமுக்கு விரோதமாக என்ன பண்றாருன்னா இங்க எரேமியா தீர்க்க தரிசனம் சொல்றாரு. அப்ப என்ன சொல்றாருன்னா, ஏலாமின் வில்லெனும் அவர்களுடைய பிரதான வல்லமை. இன்னைக்கு பாபிலோன் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா பயங்கர பவர்ஃபுல்லா இருக்கு. அதை தேவன் என்ன பண்ண போறாருன்னு பாத்தீங்கன்னா அங்க அதனோட வில்லை முறிக்க போறார். சோ அடுத்து தொடர்ந்து வாசிங்க 36ஆம் வசனம். எரேமியா 49வது அதிகாரம் 36 மற்றும் 37 வசனங்கள். வானத்தின் 4 திசைகளிலும் இருந்து 4 காற்றுகளை ஏலாமின் மேல் வரப்பண்ணி அவர்களை இந்த எல்லா திசைகளிலும் சிதறடிப்பேன். ஏலாம் தேசத்தில் இருந்து துரத்துண்டவர்கள் சகல ஜாதிகளிலும் சிதறப்படுவார்கள். நான் ஏலாமியரை அவர்கள் சத்துருக்களுக்கு முன்பாகவும் அவர்கள் பிராணனை வாங்க தேடுகிறவர்களுக்கு முன்பாகவும் கலங்க பண்ணி என் கோபத்தின் உக்கிரமாகிய தீங்கை அவர்கள் மேல் வரப்பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நான் அவர்களை நிர்மூலமாக்கும் மட்டும் பட்டயத்தை அவர்களுக்கு பின்னாக அனுப்பி. சோ இங்க பாருங்க அன்புக்குரிய சகோதர சகோதரிலே, சோ இங்க என்ன சொல்லிட்டாருன்னா ஏலாமுக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை கொடுத்துட்டாரு. அந்த ஜட்ஜ்மெண்ட் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, வானத்தின் 4 திசைகளிலும் இருந்து 4 காற்றுகளை என்ன பண்ண போறாராம், ஏலாம் மேல வீச பண்ண போறாரு. அது வீசினோன்னு என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா எல்லா திசைகளிலும் இருந்து அந்த ஏலாம் என்ன பண்ணுனா சிதறடிக்கப்படும். அங்க இருக்கிறவங்க என்ன ஆயிடுவாங்கன்னு பாத்தீங்கன்னா துரத்துண்டவர்களாவாங்க. சகல ஜாதிகளும் என்ன ஆயிடுவாங்கன்னா அவங்க சிதறப்படுவார்கள். சோ இப்போ நான் அவர்களை என்ன பண்ணுவேன்னு பாத்தீங்கன்னா, அவர்கள் பிராணனை வாங்க தேடுகிறவர்களுக்கு முன்பாக கலங்க பண்ணி என் கோபத்தின் உக்கிரமாகிய தீங்கை என்ன பண்ண போறேன் அவர்கள் மேல். சோ இப்போ உங்களுக்கு நல்லா புரியும். சோ இந்த வானத்தின் 4 திசைகளிலிருந்து 4 காற்றுகள், இதை நம்ம பார்க்கும்போது வேற ஒரு வசனமும் நமக்கு என்ன பண்ணணும்னா ஞாபகம் வரும். அது எங்க இருக்குது? 4 தானியல்ல இருக்கிறது. இன்னொரு விஷயம், வெளிப்படுத்தல்ல பூமியின் 4 காற்றுகளை என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, 4 பேர் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, பிடிச்சிட்டு இருக்காங்க. சோ அந்த 4 காற்றுகள் என்ன? அரசியல், சமுதாயம், மதம், பொருளாதாரம். சோ இது 4மே எதை பேஸ் பண்ணி இருக்கு இன்னைக்குன்னு பாத்தீங்கன்னா, இந்த பாபிலோன் சபைகளை பேஸ் பண்ணி தான் என்ன பண்ணிட்டு இருக்குன்னா இன்னைக்கு உலகமே இதோட கண்ட்ரோல்ல தான் என்ன பண்ணிட்டு இருக்குன்னா இருக்குது. சோ இதை தான் என்ன பண்ண போறார், இதுதான் அந்த ஏலாம்னு பாக்குறோம். இதை தேவன் என்ன பண்ண போறாருன்னா இங்க அழிக்க போறார். சோ இப்போ ஒட்டுமொத்த கிறிஸ்டியானிட்டி என்ன பண்ண போறாருன்னா இந்த சுழல் காற்றுல என்ன பண்ண போகுதுன்னா சிக்க போகுது. சோ இன்னைக்கும் அந்த சுழல் காற்று என்ன ஆயிட்டு இருக்குங்க, கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆயிட்டு இருக்குன்னா அடிச்சிட்டு இருக்கு. அதை நம்ம இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா கண்ணு முன்னாடி பார்த்துட்டு இருக்கிறோம். ஒரு காலத்துல போதகர்கள், பெயர் சபை போதகர்கள் ரொம்ப எப்படி இருந்தாங்க, ஒரு மேலான இடத்துல எல்லா ஜனங்களும் அவங்க என்ன பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப தூக்கி வச்சு பேசிட்டு இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு நிலைமை பாத்தீங்கன்னா போதகர்களை விசுவாசிகள் யாரும் என்ன பண்றது இல்லைன்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு செவி கொடுக்கறது இல்லை. எப்படிலாம் அப்படின்னு பார்க்கும்போது அவங்க சொன்ன விஷயங்கள் எதுவுமே என்ன ஆக போறது இல்லை, அவங்க சொல்றாங்க. ஆனா இங்க என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா ஆப்போசிட்டா நடக்குது. கொரோனா ஒன்னும் பண்ணாது அப்படின்னு சொன்னாங்க. ஆனா என்ன பண்ணிடுச்சுங்க, கொரோனால எல்லாருமே என்ன பண்ணிட்டாங்கன்னா இறந்து போயிட்டாங்க. அடுத்து இன்னும் லேட்டஸ்டா சொல்லணும்னா ரீசெண்டா நடந்த எலெக்ஷன்ல கூட என்ன சொன்னாங்கன்னா இப்போ வந்திருக்கிற கட்சி என்ன பண்ணாதுன்னா இது பண்ணாது வராது அப்படின்ட்டு தீர்க்க தரிசனமா நான் சொல்றேன் அப்படின்னு என்ன பண்ணாங்கன்னா நிறைய போதகர்கள் சொன்னாங்க. ஆனா அது அவங்களுக்கு என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா அப்படியே ஆப்போசிட்டா ஆயிடுச்சு. சோ இதெல்லாமே அந்த ஜனங்கள் மத்தியில என்ன ஒரு விஷயத்த கொண்டு வந்துருச்சுன்னா அந்த 4 காற்றுகளும் அங்க பாபிலோனுக்குள்ள அடிக்க ஆரம்பிச்சிடுச்சு. சோ இப்போ இந்த 4 காற்றுகளும் அடிக்கக்கூடிய இந்த ஒரு டைம்ல தான் ஒரு விஷயம் நடக்கும். என்ன நடக்கும் தெரியுங்களா?
1,44,000 பேர் என்ன பண்ணப்படுவார்கள்னா முத்திரிக்கப்படுவார்கள். 1,44,000 பீப்புள் என்ன ஆயிடுவாங்கன்னா அவங்களோட செலக்ஷன் இந்த ஒரு டைம் பீரியட்ல தான் என்ன ஆக போகுதுன்னா முடிய போகுது. இப்போ நீங்க சொல்லுங்க, 1,44,000 பேர் செலக்ஷன் முடிஞ்சிருச்சா இல்லையா? இல்ல. முடிஞ்சிருச்சா இல்லைங்களா? இன்னும் time இருக்கு. இல்ல. சோ இப்ப இன்னும் நமக்கு நல்லா தெரியும், இன்னும் கொஞ்சம் காலம் இருக்குது. அதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம்? இப்ப இல்லன்ட்டோம், எப்படி சொல்றீங்க? எந்த ஒரு ஆதாரத்தை வச்சு சொல்றீங்க 1,44,000 இன்னும் முடியலன்னு எதை வச்சு சொல்றீங்க? ஓகே, மகா உபத்திரவ காலம் வரல. வேற? அப்புறம் இஸ்ரேல் தேசம் தனித்து விடப்படும். சூப்பர். நிறைய விஷயம் நம்ம படிச்சது சிஸ்டர் சூப்பரா சொல்றாங்க. இஸ்ரேல் தேசம் தனித்து விடப்படும், அந்த ஒரு சூழ்நிலை இன்னும் வரல. அதை விட இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுங்களா? சோ இப்போ இன்னைக்கு அறுவடை ஊழியங்கள் எல்லா இடத்துலயும் நடக்குது இல்லைங்களா? சோ இப்போ 1,44,000 பேர் செலக்ட் ஆயிட்டாங்கன்னா சத்தியம் சொல்றதுக்கே என்ன இருக்காதுன்னு பாத்தீங்கன்னா ஆட்கள் இருக்க மாட்டாங்க. யாரும் பாபிலோன்ல இருந்து என்ன பண்ண மாட்டாங்கன்னா வெளியவும் வர முடியாது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை என்ன ஆகுன்னா அந்த ஒரு பீரியட்ல வந்துடும். அப்ப நம்ம நல்லா தெரிஞ்சுக்கலாம் 1,44,000 என்ன ஆயிடுச்சு, முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ மகா உபத்திரவம் வர்றதுக்கு முன்னாடி அவங்க என்ன பண்ணப்படுவாங்கன்னா அவங்களுடைய கோர்ஸ் அவங்க முடிச்சு என்ன பண்ணிடுவாங்கன்னா மரித்து தேவனோட கிறிஸ்துவோட என்ன பண்ணிடுவாங்கன்னா அவர்கள் போய் அங்க சேர்ந்துருவாங்க. ஸோ இப்போ அந்த 7ஆம், அதாவது அந்த கிறிஸ்டியானிட்டிக்கு தேவன் என்ன ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாருன்னா வாசிக்கலாம் சிஸ்டர். எரேமியா 49:38. எரேமியா 49வது அதிகாரம் வசனங்கள் 38 மற்றும் 39. என் சிங்காசனத்தை ஏலாமிலே வைத்து அங்கே இருந்து ராஜாவையும் பிரபுக்களையும் அழித்து போடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் கடைசி நாட்களிலே நான் ஏலோமின் சிறையிருப்பை திருப்புவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சோ இந்த வசனம் நமக்கு ஏதாவது புரியுதா பாருங்க. என் சிங்காசனத்தை எங்க பண்ண போறாராம்? ஏலாமிலே என்ன பண்ண போறாராம்? வைக்க போறாராம். ஆனா அங்க இருக்கிற ராஜாக்களையும் பிரபுக்களையும் என்ன பண்ண போறாராம்? அழித்து போட போறாரு. அதாவது இன்னைக்கு கிறிஸ்டியானிட்டிய தேவன் அழிக்க போறாரு. ஆனா அதே கிறிஸ்டியானிட்டிய வச்சுதான் அவரோட ராஜ்யம் என்ன ஆக போகுது? கிறிஸ்துவ வச்சுதான் அவரோட ராஜ்யம் என்ன பண்ண போகுதுன்னா ஸ்தாபிக்கப்பட போகுது. ஆனா அவர் என்ன பண்ண போறாராம்? அந்த ராஜாவையும் பிரபுக்களையும், அதாவது இன்னைக்கு ராஜா மாதிரி பிரபுக்கள் மாதிரி அந்த ஜனங்களை அடிமைப்படுத்தி வச்சிருக்காங்க இல்லைங்களா பாபிலோன் சபைகள்ல, அவர்களை என்ன பண்ண போறாருன்னா தேவன் அங்க அழிக்க போறாரு. ஆனாலும் பாருங்க 39ஆம் வசனத்துல, ஆனாலும் கடைசி நாட்களிலே நான் ஏலாமின் சிறையிருப்பை திருப்புவேன். இங்க அழிப்பேன்றாரு, இங்க என்ன சொல்றாரு? மறுபடியும் சிறையிருப்பை திருப்பேன். இது எப்படி புரிஞ்சுக்கிறது? அதாவது அந்த சிஸ்டத்தை என்ன பண்ண போறாருன்னா அழிக்க போறாரு. ஆனா அந்த ஜனங்களுக்கு என்ன பண்ண போறாருன்னா ஒரு மீட்பை என்ன பண்ண போறாருன்னா தேவன் அங்க கொடுக்க போறாரு. இந்த ஒட்டுமொத்த கிறிஸ்தவ மண்டலமும் அழிய போகுது. ஆனா அங்க இருக்கிற ஜனங்களுக்கு என்ன கொடுக்க போறாருன்னா ஒரு சிறையிருப்பை என்ன பண்ண போறாருன்னா மீட்க போறாரு. அங்க அடிமைகளா இருந்த ஜனங்கள் என்ன பண்ண போறாருன்னா அவரோட ராஜ்யத்துல அங்க மீட்க போறாரு. அப்படின்ற விஷயத்தை நம்ம என்ன பண்றோம் இந்த ஒரு இடத்துல பாக்குறோம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. சோ இப்போ ஏலாம்ன்றது எதை அடையாளப்படுத்தும்? ஒட்டுமொத்த கிறிஸ்டியானிட்டி என்ன பண்ணுதுன்னா இங்க அது அடையாளப்படுத்துது அப்படின்னு பாக்குறோம். சோ அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது 7ஆம் தேசத்துல என்ன இருக்குதுங்க? ஊலாய் 3வது தான் வருது. 2வது சூசான் அரண்மனை. சோ அப்ப சூசான் அரண்மனை எங்க இருக்குன்னா 7ஆம்குள்ளதான் இருக்குது. அப்ப சூசான்னா என்னது, என்னவா இருக்கும்? அதாவது ஒட்டுமொத்த கிறிஸ்டியானிட்டிக்குள்ளதான் இந்த சூசான்ன்றது என்ன பண்ணுதுன்னா இருக்குது. சோ அப்போ சூசான் அரண்மனை எதை இங்க அடையாளப்படுத்தும்? இந்த சூசான் அப்படின்ற வேர்ட் என்ன ஒரு மீனிங் கொடுக்குது அப்படின்னு கன்கார்டன்ஸ், அதாவது ஸ்ட்ராங்ஸ் கன்கார்டன்ஸ் நம்ம போய் பார்த்தோம்னா சூசான் அப்படின்றதுக்கு என்ன மீனிங் கொடுக்குறாங்கன்னா லீலி புஷ்பம். நம்ம வாசிப்போம் இல்லைங்களா சாலமோன் சொல்லக்கூடிய உன்னத பாட்டுல எல்லாம் வரும் இல்லைங்களா லீலி புஷ்பம். சோ அப்ப சூசான் அப்படின்னா லீலி புஷ்பம். சோ அப்ப லீலி புஷ்பத்தை யாரோட நம்ம ஒப்பிடலாம்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மள ஓகே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்றாரு. யாரை பார்த்து சொல்லுவாருன்னு பாத்தீங்கன்னா சபையை பார்த்து என்ன சொல்லுவாருன்னா லீலி புஷ்பம் அப்படின்னு என்ன பண்ணுவாருன்னா சொல்லுவாரு. சோ அப்ப அந்த சூசான்ன்றது வேற யாரும் கிடையாது, அது சபையை அடையாளப்படுத்தும். ஏன்னா சபை எங்க இருக்கிறாங்க? பாபிலோனுக்குள்ளதான் என்னன்றாங்கன்னா சிறைப்பட்டு தான் இருந்தாங்க. சோ இப்ப அந்த ஒரு சபை, அதாவது 7ஆம்குள்ள இருக்கக்கூடிய சூசான் அரண்மனைன்றது சபை வகுப்பாரை என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா அங்க அது அடையாளப்படுத்துது. சோ இப்ப இந்த ஒரு இடத்துல இந்த சூசான்ல என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா கிறிஸ்துவின் சபை சூசான் அடையாளப்படுத்துது. சோ அப்ப அந்த டைம்ல அந்த சுவிசேஷ யுகத்துல கிறிஸ்துவின் சபைக்கு ஏற்பட்ட உபத்திரவங்களை என்ன பண்ண போறோம்னா இந்த ஹிஸ்டரியில நம்ம என்ன பண்ண போறோம்னா பார்க்க போறோம். சுவிசேஷ யுகம் முழுவதும் கள்ள சபையும் இருக்குது, உண்மை சபையும் இருக்குது. அப்ப சூசான்ன்றது அந்த உண்மை சபை. அந்த உண்மை சபைக்கு என்னெல்லாம் உபத்திரவங்கள் வந்தது அப்படின்றது என்ன பண்ண போறோம்னா
பார்க்க போறோம். சோ எப்படி நம்ம உபத்திரவத்தை இங்க நம்ம கம்பேர் பண்றோம் அப்படின்னா, இந்த சூசான் அரண்மனைய பெர்ஷிய ராஜாக்கள் எந்த டைம்ல யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு ஹிஸ்டரியில சொல்றாங்கன்னா, பனி, அதாவது வின்டர் சீசன், பனி காலம், அந்த ஒரு டைம்ல தான் என்ன பண்ணுவாங்களாம், அந்த ஒரு சூசான் அரண்மையை யூஸ் பண்ணுவாங்க. சோ அப்ப அந்த பனின்றது எங்க என்ன அடையாளப்படுத்துது அப்படின்னு பார்க்கும்போது உபத்திரவத்துக்கு என்ன பண்றாங்கன்னா ஒப்பிட்டு சொல்றாங்க. சோ அப்போ சூசான் பனி பிரதேசத்தை, பனி கால பகுதியில யூஸ் பண்ணப்படுறதுனால உண்மை சபை அந்த உபத்திரவத்தோடு இருந்த விஷயத்தை என்ன பண்ணுதுன்னா இந்த ஒரு விஷயம் நமக்கு இங்க அடையாளப்படுத்துது. அந்த சுவிசேஷ யுகம் முழுவதும் உண்மை சபை என்னென்ன பர்சிக்யூஷன், அதாவது அந்த உபத்திரவத்துக்குள்ள போனது அப்படின்ற விஷயத்த என்ன பண்ண போறோம்னா இந்த ஒரு 8ஆம் அதிகாரத்துக்குள்ள நம்ம பார்க்க போறோம். சோ அடுத்து இப்ப என்ன பார்க்கணும், 7ஆம் பார்த்துட்டோம். 7ஆம் ஒட்டுமொத்த கிறிஸ்டியானிட்டி, அதுக்குள்ள சூசான் இருக்குது, சபை வகுப்பார் இருக்கிறாங்க. அடுத்து ஊலாய். சோ அந்த சூசான் பக்கத்துல என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஊலாய்ன்னு சொல்லக்கூடிய ஒரு ஆற்றங்கரை இருக்குது. அந்த ஊலாய்ன்றது என்ன மீனிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா பியூர் வாட்டர். சோ இப்ப சூசான் பக்கத்துல பியூர் வாட்டர் இருக்குதுன்னா, சோ இப்ப அந்த பியூர் வாட்டர்ன்றது எதை குறிக்குதுன்னு பாத்தீங்கன்னா உண்மை சத்தியம். சோ அந்த சூசானுக்கு எது அங்க ஒரு என்ன சொல்றதுங்க, அது ஒரு ஆதாரமா இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஊலாய் ஆற்றங்கரை தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆதாரமா இருக்கு. அப்ப உண்மை சபைக்கு அந்த டைம்ல எது ஸ்ட்ராங்கா ஒரு ஸ்ட்ரென்த் கொடுத்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஒரு ஊலாய் ஆற்றங்கரை. சோ அந்த பியூர் வாட்டர்ன்றது உண்மை சத்தியம். சோ இப்போ எத்தனையோ கள்ள சபைகள் இருந்தாலும், கள்ள போதகர்கள் அங்க இருந்தாலும், உண்மை சபை எதை புடிச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா அந்த சுத்தமான அந்த ஒரு சத்தியத்தை என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அங்க புடிச்சிட்டு இருந்தாங்க. சோ இப்ப நம்ம ஈஸியா புரிஞ்சுக்கலாம். 7ஆம்ன்றது ஒட்டுமொத்த கிறிஸ்டியானிட்டி, அதுக்குள்ள சூசான் இருக்குது, உண்மை சபை இருக்குது. அந்த உண்மை சபைக்கு சோர்ஸா என்ன இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஊலாய் ஆற்றங்கரை. சோ அப்ப அந்த பியூர் வாட்டர் தான் அவங்க என்ன பண்றாங்கன்னா அங்க பிடிச்சிட்டு இருக்கிறாங்க அப்படின்ற விஷயத்த பாக்குறோம். சோ இதுதான் வந்து நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய விஷயங்கள். சோ அப்ப அந்த 8ஆம் சாப்டர்ல நம்ம என்னென்ன விஷயத்தை இன்னைக்கு பார்க்க போறோம்னா, அடுத்து 8ஆம் சாப்டரை 3 பார்ட்டா நம்ம என்ன பண்ணலாம்னா பிரிக்கலாம். இந்த 8ஆம் அதிகாரத்தை, அதாவது 2 வசனம் இப்ப நம்ம பார்த்துட்டோம். இப்ப 3வது வசனத்திலிருந்து 12ஆம் வசனம் எதை குறிக்குதுன்னா தானியேல் பார்த்தாரு இல்லைங்களா, விஷன். அந்த விஷனை என்ன பண்ணுன்னா அந்த 3ல இருந்து 12 வசனங்கள் சொல்லப்பட்டிருக்குது. அடுத்து நம்ம எப்பவுமே எப்படி பார்ப்போம், ஃபர்ஸ்ட் ஒரு விஷன் பார்ப்போம், அடுத்த கிளாஸ்ல என்ன பார்ப்போம், அதோட விளக்கம் பார்ப்போம் இல்லைங்களா. அதே மாதிரிதான் 3ல இருந்து 12 அந்த தரிசனத்தையும், அதே மாதிரி வசனம் 20ல இருந்து 26 என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா அதோட விளக்கத்தை என்ன பண்ணுதுன்னா அங்க கொடுக்கக்கூடியதா இருக்குது. இப்போ ஒரு கேள்வி உங்களுக்கு வரணும், 13ல இருந்து 20 வரைக்கும் 19 வரைக்கும் எங்க போச்சு அப்படின்ற ஒரு கேள்வி வருது இல்லைங்களா. அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு தனி விஷயத்தை என்ன பண்ணுதுன்னா இந்த இடத்துல அது சொல்லக்கூடியதா இருக்கா, அதாவது அதற்கும் அந்த விஷயனுக்கும் சம்பந்தம் இல்லாத ஒரு தனியான ஒரு விஷயத்தை என்ன பண்றாருன்னா அந்த இடத்துல சொல்றாரு. குறிப்பா பார்த்தோம்னா 13ஆம் வசனம் 14ஆம் வசனம் எதை அடையாளப்படுத்துதுன்னா இந்த 2300 ராப்பகல் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் வரும் இல்லைங்களா, அது ஒரு தனி சப்ஜெக்ட். சோ இதை குறித்து நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த 8ஆம் அதிகாரம் முடிக்கும் போது கடைசியா இதை தனியா என்ன பண்ண போறோம்னா பார்க்க போறோம். சோ அந்த 2300 நாள் என்ன பண்ண இருக்குன்றது எதை அடையாளப்படுத்த போகுதுன்றத நம்ம அதை கடைசியா பார்க்க போறோம். 13, 14. அப்ப இன்னும் எத்தனை இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா 15, 16, 17, 18, 19 5 வசனம் என்ன பண்ணுதுன்னா இருக்குது. சோ அதை இப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா பார்க்கலாம். தானியேல் 8ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். தானியேல் 8வது அதிகாரம் 15ஆம் வசனம். தானியேலாகிய நான் இந்த தரிசனத்தை கண்டு அதன் பொருளை அறிய வகை தேடுகையில் இதோ மனுஷ சாயலான ஒருவன் எனக்கு எதிரே நின்றான். இங்க பாருங்க, தானியேல் என்ன பார்த்துட்டாருன்னா 3ஆம் வசனத்துல இருந்து 12ஆம் வசனம் வரைக்கும் ஒரு தரிசனத்தை பார்த்துட்டாரு. சோ அந்த தரிசனத்தை கண்டு அதன் பொருளை அறிய, அதாவது அதை பார்த்துட்டாரு, அதோட விளக்கம் என்ன பண்ணல தானியேலுக்கு இன்னும் தெரியல. சோ அப்ப அதன் பொருளை அறிய வகை தேடுகையில் அப்போ ஒரு விஷன், அவர் விஷன்லயே இருக்கிறாரு. அப்ப என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா மனுஷ சாயலான ஒருவர் என்ன பண்றாருன்னா அவர் முன்னாடி வந்து என்ன பண்றாராம், நிக்கிறாராம். சோ அடுத்து பாத்தீங்கன்னா இவர் ஒரு தனியாள், மனுஷ சாயலான ஒருத்தர் வந்து நிக்கிறாரு. அடுத்து வாசிக்கலாம் 16ஆம் வசனம். தானியேல் 8வது அதிகாரம் 16ஆம் வசனம். அன்றியும் கப்ரியேலே இவனுக்கு தரிசனத்தை விளங்க பண்ணென்று ஊலாயின் மத்தியிலே கூப்பிட்டு சொல்லுகிற ஒரு மனுஷ சத்தத்தையும் கேட்டேன். சோ இந்த ஒரு இடத்துல பார்க்கும்போது ஒரு சின்ன ஒரு கன்ஃபியூஷன் வரும். இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு மனுஷ சாயலான ஒருத்தர்னு சொல்லியிருக்கு, அடுத்து கேப்ரியல் என்ன பண்றாருன்னா வராரு. அந்த விஷனை பாக்குறது யாரு, தானியேலு. ஆனா இங்க என்ன சொல்றாருன்னா அன்றியும் கேப்ரியலே இவனுக்கு தரிசனத்தை விளங்க பண்ணுன்னு என்ன பண்றாரு, ஒருத்தர் சொல்றாரு.
ஸோ அப்ப நல்லா நல்லா நோட் பண்ணுங்க. கேப்ரியல் இருக்கிறாரு, விஷன் பார்க்கக்கூடிய தானியல் இருக்கிறாரு. கேப்ரியலுக்கு இன்னொருத்தர் சொல்றாரு, அங்க பாருங்க, அன்றியும் கேப்ரியலே இவனுக்கு, யாருக்கு, தானியலுக்கு தரிசனத்தை நீ சொல்லு அப்படின்னு என்ன பண்றாருன்னா ஒருத்தர் சொல்றாரு. அந்த ஒருத்தர் தான் யாருன்னா, இங்க நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, மனுஷ சாயலான ஒருத்தர் இருக்கிறாரு, கேப்ரியல் இருக்கிறாரு, தானியல் இருக்கிறாரு. இவங்க ரெண்டு பேர் பேசுறதை யார் பார்த்துட்டு இருக்கானா, தானியல் பார்த்துட்டு இருக்கிறாரு. சோ அப்ப அந்த மனுஷ சாயலான ஒருத்தர் சொல்றாரு பாருங்க, அதான் பாருங்க, ஊலாயின் மத்தியிலே, புரியுதுங்களா, ஊலாயின்னு எது அடையாளப்படுத்தும், உண்மை சத்தியம். சோ அப்ப அந்த சத்தியத்துல இருந்து ஒருத்தர் என்ன பண்றாருன்னா பேசுறாரு. ஊலாயின் மத்தியிலே ஒருத்தர் சொல்றாரு, அந்த மனுஷர் சாயலானவர் சொல்றாரு, தான் கேப்ரியலே இவருக்கு நீ என்ன பண்ணு, தரிசனத்தை வெளிப்படுத்து அப்படின்ற விஷயத்த என்ன பண்றாருன்னா சொல்றாரு. சோ இதை பார்க்கும்போது இது ஒரு விஷன். ஆக்சுவலி ஒரு ஆற்றங்கரை இருக்குது, ஆற்றுக்கு இந்த பக்கம் ஒருத்தர் நிக்கிறாரு, ஆற்றுக்கு இந்த பக்கம் கேப்ரியல் இருக்கிறாரு. அது ரெண்டுத்தையும் யார் பாக்குறாருன்னு பாத்தீங்கன்னா தானியல் பாக்குறாரு. சோ இப்ப இதே சம்பவம் வேற ஒரு இடத்துல வந்திருக்கா அப்படின்னா நம்ம பார்க்க போறோம். தானியல் 12ஆம் அதிகாரத்திலையும் இதே மாதிரி ஒரு சம்பவம் என்ன பண்ணோம்னா, ஆற்றுக்கு இந்த பக்கம் ஒருத்தர், ஆற்றுக்கு அந்த பக்கம் ஒருத்தர் நிக்கிற மாதிரி ஒரு தரிசனத்தை என்ன பண்ணுவாருன்னா பாப்பாரு. சோ இப்ப அதே இடத்துல இதே மாதிரி சம்பவம் நடக்கும். சோ இப்போ பாருங்க கேப்ரியல் என்ன சொல்றாருன்னா 17ஆம் வசனம். 8வது அதிகாரம் 17ஆம் வசனம். அப்பொழுது அவன் நான் நின்ற இடத்துக்கு வந்தான். அவன் வருகையில் நான் திடுக்கிட்டு முகங்குப்புற விழுந்தேன். அவன் என்னை நோக்கி, மனுபுத்திரனே கவனி, இந்த தரிசனம் முடிவு காலத்துக்கு அடுத்தது என்றான். இப்ப என்ன பண்றாருன்னா, மனுஷ சாயலுக்கு ஒப்பானவர் கேப்ரியல் கிட்ட சொல்லிட்டாரு, அந்த வசனத்துக்கான விளக்கத்தை நீ தானியலுக்கு சொல்லுன்னு அவர் சொல்லிட்டாரு. இப்போ கேப்ரியல் வராரு, தானியல் கிட்ட வந்து பேசுறாரு. என்ன சொல்றாருன்னா, அவரை பார்த்த உடனே தானியல் என்ன பண்ணிட்டாருன்னா திடுக்கிட்டு முகங்குப்புற விழுந்தேன். அவன் என்னை நோக்கி, அதாவது கேப்ரியல் தானியலை நோக்கி என்ன சொல்றாருன்னா, மனுபுத்திரனே கவனி, இப்போ நீ ஒரு தரிசனம் பார்த்த இல்லையா, இந்த தரிசனம் முடிவு காலத்துக்கு அடுத்தது அப்படின்னா முடிவு காலத்தை பற்றின ஒரு தரிசனத்தை தான் நீ என்ன பண்ணிருக்கிற, இப்போ நீ பார்த்திருக்கிற அப்படின்னு என்ன பண்றாருன்னா சொல்றார். சோ இப்போ நம்ம நிறைய பாடம் கேட்டிருப்போம். முடிவு காலம் எதை அடையாளப்படுத்தும் தெரியுங்களா? முடிவு காலத்துக்குன்னு ஒரு ஸ்பெசிபிக் ஒரு இயரே இருக்குது. நம்ம இது வரைக்கும் பார்த்த நிறைய சப்ஜெக்ட்ஸ்ல பார்த்திருப்போம். 1799 பிரெஞ்சு புரட்சி வந்தது இல்லைங்களா? இப்போ நீங்க முடிவு காலம் பண்ணும்போது கடைசி லாஸ்ட் எண்டுன்னு என்ன பண்ணக்கூடாதுன்னு நினைக்க கூடாது. முடிவு காலம்ன்றது பிரெஞ்சு ரெவல்யூஷன். ஏன்னா அப்பதான் போப்பு மார்க்கத்தோட இது என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகுது. முடிவு அங்க நெப்போலியன் என்ன பண்றாருன்னா போப் அரெஸ்ட் பண்றாரு. அதுல இருந்து என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா வேதம் வெளியில வர ஆரம்பிச்சது. அது வரைக்கும் வேதம் என்ன பண்ணலன்னா யார் கையிலும் கிடைக்கல. சோ இப்ப அந்த ஒரு காலப்பகுதி தான் முடிவு காலப்பகுதி. அந்த ஒரு தரிசனத்தை தான் தானியல் பார்த்திருக்கிறாரு. அந்த 1799க்கு அப்புறம் என்னெல்லாம் நடந்துச்சுன்றதை தான் நீ பார்த்த அப்படின்றத என்ன பண்றாருன்னா இங்க தானியல் கிட்ட சொல்றாரு. ஆனா தானியலுக்கு இதெல்லாம் தெரியாது. பிரெஞ்சு ரெவல்யூஷன்லாம் என்ன பண்ணாதுன்னா தெரியாது. முடிவு காலத்தை குறித்து ஒரு தரிசனம் அப்படின்னு என்ன பண்ணிட்டாருன்னா கேப்ரியல் அங்க சொல்லிட்டாரு. சோ இப்ப நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, 12ஆம் அதிகாரத்திலயும் இவங்க ரெண்டு பேர் வராங்கன்றத, அந்த வசனம் எங்க இருக்குன்றத வாசிக்கலாம் பாருங்க. தானியேல் 12வது அதிகாரம் 5ஆம் வசனம். அப்பொழுது தானியேலாகிய நான் ஆற்றுக்கு இக்கரையில் ஒருவனும் ஆற்றுக்கு அக்கறையில் ஒருவனுமாகிய வேறே 2 பேர் நிற்க கண்டேன். சோ இங்க பாருங்க, நம்ம 8ஆம் அதிகாரத்துல பார்த்ததும் 12ஆம் அதிகாரத்துல பாக்குறதும் ஒரே சம்பவத்தை என்ன பண்ணுதுன்னா இங்க அடையாளப்படுத்துது. இப்போ நீங்க புரிஞ்சுக்கலாம் பாருங்க. இந்த இடத்துல எந்த ஆறுன்னு என்ன பண்ணல சொல்லல, ஆனா அங்க ஊலாய் என்றார். இப்ப நம்ம புரிஞ்சுக்கலாம், அது ஊலாய் ஆற்றங்கரையில தான் என்ன பண்றாங்கன்னா நிக்கிறாங்க. இக்கரையில ஒருத்தர் நிக்கிறாரு, அக்கறையில ஒருத்தர் நிக்கிறாரு. அதை யாரு பாக்குறா அப்படின்னா தானியேல் பாக்குறாரு. சோ அந்த விஷயத்த நம்ம என்ன பண்ணலாம்னா இங்க புரிஞ்சுக்கலாம். சோ இப்போ என்ன பேசுனாங்கன்றது 8ஆம் அதிகாரத்துல இல்லைங்களா? சோ இப்போ இங்க 12ஆம் அதிகாரத்துல சொல்றாரு பாருங்க, வாசிக்கலாம். தானியேல் 12:6. 12வது அதிகாரம் 6ஆம் வசனம். சணல் வஸ்திரம் தரித்தவரும் ஆற்றின் தண்ணீர்களின் மேல் நிற்கிறவருமாகிய புருஷனை ஒருவன் நோக்கி, இந்த ஆச்சரியமானவைகளின் முடிவு வர எவ்வளவு காலம் செல்லும் என்று கேட்டான். இங்க என்ன பண்றாருன்னா சணல் வஸ்திரம் தரித்தவர், அதாவது அந்த மனுஷ சாயலுக்கு ஒப்பானவர் இருக்காரு இல்லைங்களா, அவர்கிட்ட என்ன பண்றாராம் ஒருத்தர் கேட்கிறாராம். சோ இந்த தரிசனம் எதை அடையாளப்படுத்துது, இந்த ஆச்சரியமானவைகளின் முடிவு வர எவ்வளவு நாள் ஆகும், இது எப்ப நடக்கும் அப்படின்னு கேட்கும் போது அதற்கு பதில் சொல்றாரு பாருங்க, வாசிக்கலாம். 7ஆம் வசனம். தானியேல் 12வது அதிகாரம் 7ஆம் வசனம். அப்பொழுது சணல் வஸ்திரம் தரித்தவரும் ஆற்றின் தண்ணீர்களின் மேல் நிற்கிறவருமாகிய புருஷன் தம்முடைய வலது கரத்தையும் தம்முடைய இடது கரத்தையும் வானத்துக்கு நேராக ஏறெடுத்து, ஒரு காலமும் காலங்களும் அரை காலமும் செல்லும் என்றும் பரிசுத்த ஜனங்களின் வல்லமையை
சிதறடித்தல் முடிவு பெறும் போதே இவைகளெல்லாம் நிறைவேறி தீரும் என்றும் என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிறவர் பேரில் ஆணையிட கேட்டேன். இங்க பாருங்க அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, அவர் என்ன சொல்றாருன்னா, அந்த முடிவு காலத்துக்கு அடுத்த தரிசனம்னு சொல்லிட்டீங்க, அந்த முடிவு காலம் வரத்துக்கு எவ்வளவு நாள் ஆகும் அப்படின்னு என்ன பண்றாருன்னா கேக்குறாரு. அதற்கு அவர் சொன்ன பதில், இந்த முடிவு காலம் எப்போ வரும் அப்படின்னா, ஒரு காலமும் காலங்களும் அரை காலமும் செல்லும் அப்படின்னு என்ன பண்றாருன்னா சொல்றாரு. சோ அப்ப அந்த காலப்பகுதி வரைக்கும் என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, பரிசுத்த ஜனங்களை என்ன பண்ணுவாங்க, சிதறடிப்பாங்க. அவங்க வல்லமையை சிதறடித்தல் முடிவு பெறும். அப்படின்னா என்ன புரியுது உங்களுக்கு? அதுதான் அந்த முடிவு காலம் எப்போ வரும்னா 1799 தான் முடிவு காலம். ஸோ அந்த முடிவு காலம் வரத்துக்கு முன்னாடி ஒரு டைம் பீரியட் கொடுக்குறாரு. அதுதான் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு காலமும் காலங்களும் அரை காலமும். ஸோ இதை நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கிறோம். ஒரு காலம்னா ஒரு வருஷம், காலங்கள் போது 2 வருஷம், அரை காலம் போது half years, அதாவது பாதி வருஷம். அப்படி பார்த்தோம்னா 3.5 வருஷம். ஸோ அந்த 3.5 வருஷத்தை நம்ம நாள் கணக்குல போட்டோம்னா 1260 நாட்கள். அதை தீர்க்க தரிசனத்தோட நம்ம கம்பேர் பண்ணனா 1260 வருஷம். ஸோ அந்த 1260 வருஷம் வரைக்கும் பரிசுத்த ஜனங்கள் என்ன பண்ணப்படுவார்கள், சிதறடிக்கப்படுவார்கள். அவங்களோட வல்லமையை என்ன பண்ணுவாங்களாம், சிதறடிப்பாங்க. சோ இப்போ தெரியுதுங்களா இது என்ன ஒரு விஷயத்தை குறிக்குதுன்னா, போப்பு மார்க்கம் அந்த ஒரு அத்தாரிட்டிக்கு வராங்க இல்லைங்களா, 539 இருந்து 799 வரைக்கும் 1260 வருஷம். அது வரைக்கும் சபை அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா துன்புறுத்துவாங்க. அதுதான் இங்க சொல்லியிருக்கு, பரிசுத்த ஜனங்களை அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா சிதறடிப்பாங்க. முடிவு பெறும்போதே அதெல்லாம் என்ன ஆயிடும்னு பாத்தீங்கன்னா முடிஞ்சிடும். சோ இத என்ன பண்றாருன்னா, ஜீவித்திருக்கிறவர் பேரில் ஆணையிட்டு கேட்டேன் அப்படின்னு என்ன பண்றாருன்னா இங்க தானியேல் அந்த விஷயத்தை பார்க்கிறார். சோ அடுத்து மறுபடியும் 8ஆம் அதிகாரத்துக்கு வந்துருவோம் பாருங்க. வாசிக்கலாம் 17ஆம் வசனம். தானியேல் 8வது அதிகாரம் 17ஆம் வசனம். அப்பொழுது அவன் நான் நின்ற இடத்துக்கு வந்தான். அவன் வருகையில் நான் திடுக்கிட்டு முகங்குப்புற விழுந்தேன். அவன் என்னை நோக்கி, மனுபுத்திரனே கவனி, இந்த தரிசனம் முடிவு காலத்துக்கு அடுத்தது என்றான். அந்த தரிசனம் பார்த்தாரு. அந்த முடிவு காலம் என்னன்றதுதான் நம்ம என்ன பண்ணோம்னா தானியேல் 12ஆம் அதிகாரத்துல பார்த்தோம். அந்த முடிவு காலத்தோட டைம் எவ்வளவு நாள்னா 1260 வருஷம் முடிஞ்சிருச்சுன்னா முடிவு காலம் என்ன ஆயிடுச்சுன்னா ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்ற விஷயத்த என்ன பண்ணிக்கலாம் இங்க புரிஞ்சுக்கலாம். சோ இங்க ஒரு விஷயம் என்னன்னா, இதெல்லாம் இன்னைக்கு நமக்கு புரியுது. இப்ப நமக்கு இதெல்லாம் நம்ம டீட்டெயிலா பாக்குறதுனால நமக்கு புரியுது. ஆனா தானியலுக்கு இதெல்லாம் என்ன பண்ணலன்னு பாத்தீங்கன்னா புரியல. அது தானியலே சொல்லுவார் பாருங்க. வாசிக்கலாம், அடுத்த வசனத்துல வரும். வாசிக்கலாம் 18ஆம் வசனம் வாசிங்க. தானியேல் 8வது அதிகாரம் 18 மற்றும் 19 வசனங்கள். அவன் என்னோட பேசுகையில் நான் தரையில் முகங்குப்புற கிடந்து அயர்ந்த நித்திரை கொண்டேன். அவனோ என்னை தொட்டு நான் காலூன்றி நிற்கும்படி செய்து, இதோ கோபத்தின் முடிவு காலத்திலே சம்பவிப்பதை உனக்கு தெரிவிப்பேன். இது குறிக்கப்பட்ட முடிவு காலத்துக்கு அடுத்தது. இப்ப இங்க என்ன சொல்லிட்டாருன்னா, கேப்ரியல் வந்து சொல்லிட்டாரு, தானியேலே இது முடிவு காலத்தை குறித்த ஒரு தரிசனம். உனக்கு இது என்ன பண்ணாது, புரியாது. நீ வந்து என்ன பண்ணிட்டு புஸ்தகத்தை முத்திரை போட்டு வச்சிரு, பின்னாடி வரவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதை கண்டுபிடிப்பாங்க. சோ இப்ப தானியலுக்கு அது வரைக்கும் இந்த தரிசனத்தை தானியல் பாக்குறாரு. ஆனா அந்த விளக்கம் என்ன ஆகலன்னு பாத்தீங்கன்னா தானியலுக்கு புரியல. சோ இப்ப தானியல் அடுத்து என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா 27ஆம் வசனத்துல சொல்றாரு. வாசிக்கலாம். தானியேல் 8வது அதிகாரம் 27ஆம் வசனம். தானியேலாகிய நான் சோர்வடைந்து சில நாள் வியாதிப்பட்டிருந்தேன். பின்பு நான் எழுந்திருந்து ராஜாவின் வேலையை செய்து அந்த தரிசனத்தினால் திகைத்து கொண்டிருந்தேன். ஒருவரும் அதை அறியவில்லை. இப்ப தானியேலுக்கு அந்த தரிசனம் என்ன ஆகலன்னு பாத்தீங்கன்னா இன்னும் புரியல. ஏன்னா அவர் விளக்கம் சொல்லியிருப்பாரு. ஆனா அந்த விளக்கத்தை அவருக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு என்ன இல்லைன்னு பாத்தீங்கன்னா, ஏன்னா அது அந்த காலப்பகுதி கிடையாது. தானியேலுக்கு அது புரியணும்ன்ற அந்த ஒரு விஷயம் அது கிடையாது. சோ அங்க தானியேல் என்ன ஆயிட்டாருன்னா சோர்வடைஞ்சிட்டாரு. அந்த தரிசனத்தை பார்த்து சோர்வடைஞ்சு வியாதிப்பட்டு போயிட்டாரு. பின்பு அடுத்து அவரோட வேலையை பார்க்க என்ன பண்ணிட்டாருன்னா அவர் போயிட்டாரு. சோ இப்ப ஒருவரும் அந்த தரிசனத்தோட விளக்கத்தை என்ன பண்ணலன்னா அறியவில்லை. சோ இப்போ தானியேல் அதை அறியவில்லை, ஆனா நம்ம அறிஞ்சிருக்கிறோம். ஆனா இதை எதுக்கு தானியேல் எழுதி வச்சிருக்காரு தெரியுங்களா? அவருக்காக எழுதி வைக்கல. அததான் பேதுரு சொல்றாரு பாருங்க. வாசிக்கலாம் 1 பேதுரு 1:12. 1 பேதுரு 1வது அதிகாரம் 12ஆம் வசனம். தங்கள் நிமித்தம் அல்ல, நமது நிமித்தமே இவைகளை தெரிவித்தார்கள் என்று அவர்களுக்கு வெளியாக்கப்பட்டது. போதும் சிஸ்டர். சோ இங்க பாருங்க, தானியேல் எழுதி வச்ச விஷயங்கள்லாம் தானியலுக்காக என்ன பண்ணல, அவருக்காக அது எழுதல,
நமது நிமித்தமே, நமக்காக தான் அதெல்லாம் என்ன பண்ணிருக்காருன்னு பாத்தீங்கன்னா தானியேல் அங்க நோட் பண்ணி வச்சிருக்கிறாரு. சோ அது இன்னைக்கு யாருக்கு தான் இன்னைக்கு பயன்படுதுன்னு பாத்தீங்கன்னா, முடிவு காலத்துல இருக்கக்கூடிய நமக்கு அது என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா, அன்னைக்கு தானியேல் எழுதுனதுனால தான் நமக்கு யார் போப்ப மார்க்கம், யார் அந்த வேசின்றது என்ன பண்ணுதுன்னா தெரியுது. யார் அந்த கெடிதும் பயங்கரமான மிருகம் அப்படின்றது அன்னைக்கு தானியேல் நோட் பண்ணதுனால தான் இன்னைக்கு நமக்கு தெரியுது. சோ அதனாலதான் சொல்றாரு பாருங்க, தங்கள் நிமித்தம் அல்ல, இதெல்லாம் அவங்க அவங்களுக்காக என்ன பண்ணல, எழுதல, நமது நிமித்தமே இவர்கள் என்ன பண்ணிருக்காங்கன்னா எழுதி வச்சிருக்கிறாங்க. சோ இப்ப பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே உங்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்தவர்களை கொண்டு இவைகள் இப்பொழுது உங்களுக்கு என்ன பண்ணப்பட்டிருக்குன்னா அறிவிக்கப்பட்டு வருகிறது. சோ இப்ப அவங்க எழுதினதெல்லாம் நமக்காக பரிசுத்தாவினால இன்னைக்கு என்ன ஆயிட்டு இருக்குன்னா அறிவிக்கப்பட்டு இருக்குது. சோ இப்ப இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு யாரும் ஆவலா இருக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த ட்ரூத் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு தேவ தூதரும் என்ன பண்றாங்கன்னா ஆசையாய் இருக்கிறாங்க. சோ இப்ப எந்த அளவுக்கு நமக்கு இந்த ஒரு பாக்கியத்தை தேவன் கொடுத்திருக்காரு பாருங்க. தானியேல் எழுதி வச்சது உண்மைதான், ஆனா அதோட விளக்கம் தானியேலுக்கே அங்க புரியல. ஆனா யாருக்காக எழுதி வச்சிருக்காருன்னா அவருடைய குமாரர்களா நம்ம இருக்கக்கூடிய நமக்கு, அவரோடு கூட ராஜ்யம் பண்ணக்கூடிய நமக்கு என்ன பண்ணிருக்காருன்னா இதெல்லாம் எழுதி வச்சிருக்கிறாரு. சோ இப்ப தானியேல் பார்த்த தரிசனம் என்ன அப்படின்னா, இதுதான் தானியேல் பார்த்த தரிசனம். சோ இப்ப இந்த தரிசனத்தை தானியேலால என்ன பண்ண முடியலன்னா புரிஞ்சுக்க முடியல. கேப்ரியலே சொல்லிட்டாரு, இதனுடைய தரிசனம் விளக்கம் முடிவு காலத்துக்கு அடுத்ததுப்பா, நீ என்ன பண்ணிடு, இத மூடி சீல் பண்ணி என்ன பண்ணிடு வச்சிரு. பின் நாட்கள்ல வரவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதை இங்கும் அங்கும் ஓடி ஆராய்ந்து என்ன பண்ணிப்பாங்க, அதை தெரிஞ்சுப்பாங்க அப்படின்னு என்ன பண்ணிட்டாருன்னா அங்க கேப்ரியல் சொல்லிட்டாரு. சோ இப்ப இது என்ன அப்படின்றத நம்ம என்ன பண்ண போறோம்னா வருகின்ற வாரம், அதாவது அடுத்த வாரம் நமக்கு கன்வென்ஷன் இருக்கு இல்லைங்களா, சோ அதுக்கு அடுத்த வாரம் நம்ம என்ன பண்ணலாம்னா பார்க்கலாம். இதுவரைக்கும் பொறுமையோடு கேட்டவங்க யாவரையும் தேவன் தாமே ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென்.